பாரு கமருதன் பலமுறை மயக்க மூடி பேசியிருக்கீங்க. கொஞ்சம் நிற்குங்க. நீங்க செஞ்ச தவறுக்கு பால் முட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ப்ரோமோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா நிறைய லைக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, பார்வதியும் கமருதீனும் பண்ணுறதுல செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு. நேற்று நைட்டு நடந்ததை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டேன். அந்த வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பேன். நேற்று ரெண்டு பேர் நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மைக்கோட கேப்சூலை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது வெளியே போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதா இல்லையா, கண்டினியூ ஆகுமா ஆகாதான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, நேற்று நைட்டு தான் பேசியிருக்காங்க, பிக் பாஸ் இதுக்கே கோவப்படுவார்னு பார்த்தா இன்னைக்கு காலையில வேற பேசி வச்சிருக்காங்க. காலையில வேற மறைச்ச மாதிரி பேசியிருக்காங்க போல. பிக் பாஸ் திடீர்னு பார்வதி கமருதீன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேச போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, ரூல்ஸை நீங்க மதிக்கிறதே கிடையாது. நேத்து நைட்டு நேரம் ரெண்டு பேருமே மைக்க மூடி பேசுனீங்க, நான் வந்து மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையிலயும் அதே தப்பு தான் பண்றீங்க, திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்காக இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தண்டனையா அனுபவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தண்டனையா என்ன தெரியுமா கொடுக்குறாரு? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வீட்டில் வந்து பேசிக்கா சில இது இருக்கும்ல, அதாவது பால் பேக்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை தந்துருவாரு. இவங்க ஸ்டாக் மாதிரி வச்சுப்பாங்க. இந்த பால் பேக்கெட்டு, டீ தூள், காஃபி பவுடரு, அதுக்கப்புறம் இதை தாண்டி முட்டை, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. அடுத்து நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது முக்கியமான விஷயம். அப்பப்போ டீ காஃபியாவது குடித்தாதான் கொஞ்சம் இருக்க முடியும்ல. அதனால் அது எல்லாத்தையும் இப்போ தலையாக இருக்கிற அமித்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கடுப்பாகிறாங்க. வெளியே காட்டலனாலும் உள்ளுக்குள்ளே செம்ம கடுப்பாயிட்டாங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் பேசுறதுனால நம்ம சாப்பிட வேண்டியதையும் கொண்டு போகிறாங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே மைக்கை வந்து மூடி பேசாதீங்கன்னு சொல்லியாச்சு, அப்படி இருந்தும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அமித் இருக்காரு பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் உள்ளெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுக்காம எல்லாருக்குமே தண்டனை கொடுத்து வேற ஒரு பிளானை போட்டுட்டாரு. இப்போ எல்லாருமே இவங்கள வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. பிக் பாஸ் நினைச்சது நடக்குது. என்னன்னா காலையில் இருந்து பிக் பாஸ் இந்த விஷயம் சொன்னதுல இருந்து பார்வதி கிட்ட எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கடுப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணதுனால தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்வதி அதுக்காக அமித் கிட்ட புலம்பி ஒரு மொக்கையும் வாங்கினாங்க. அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து கமருவை விட்டுறாங்க, கமருதீன் தானே பேசினா, அவனை விட்டுறாங்க, என்ன மட்டும் எல்லாருமே கார்னர் பண்றாங்கன்ற மாதிரிலாம் பார்வதி புலம்புறாங்க. பட் நேத்து நைட்டு பார்வதி தான் கமருதீன் மைக்கையே வந்து க்ளோஸ் பண்ணுது. அவன் பாட்டுக்கு சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் மைக்கை க்ளோஸ் பண்றாங்க, அடுத்து இவங்க மைக்கை க்ளோஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் பேசுறாங்க. அப்படி என்னத்தை தான் ரகசியம் பேசுவாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த பால் முட்டையெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அரோரா வேணாம் வேணாம் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எடுத்துட்டு போகாதீங்க, எனக்கு வேணும் வேணும்ன்ற மாதிரிலாம் விளையாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடந்த விஷயத்துல பயங்கரமா கடுப்பானதுன்னா அது விக்ரம் தான். எல்லாருக்குமே கடுப்பு இருக்கு, ஆனா அந்த கடுப்பை உள்ளுக்குள்ளேயே காமிக்கிறாங்க. பெருசா வந்து பார்வதி அட்டாக் பண்ற மாதிரி பேசல. ஆனா வந்து விக்ரம் செம்மையா அப்செட் ஆயிட்டாரு. என்ன இவங்க பண்ண தப்புனால எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக எல்லாருமே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கிளாப் தட்டுறாரு. அதாவது விரக்தியில ஒரு மாதிரி அவங்க இந்த பண்ண தப்புனால நம்ம எல்லாருமே அனுபவிக்க போறோம் அப்படின்றதுக்காக கிளாப் தட்ட சொல்றாரு. அதாவது வந்து கொஞ்சம் விரக்தியில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சோகமா தான் இந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. சாரி பிக் பாஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லா கேமராலையும் இவங்க போய் பேசினாங்க. அதாவது லைவ்ல அது நடந்தது, ப்ரோமோல நமக்கு காட்டல. லைவ்ல வந்து பிக் பாஸ் தெரியாம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம், ப்ளீஸ் பிக் பாஸ் தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் தந்தாரா என்னன்னு தெரியல. இப்ப ஒரு நாளாவது தராம தாங்க வச்சிருப்பாரு, உடனே தர மாட்டாரு. இன்னைக்கு ஈவினிங், அதாவது யாரவரையும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைவ்ல அந்த கோர்ட் ரூம் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அது நடக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தொடர்ச்சியா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று இவங்க பண்ணல, அடிக்கடி பண்றாங்க. இந்த வாரமே விஜய் சேதுபதி இதை கேட்டிருப்பாரு, கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி அதை கண்டுக்க கூட இல்லை, அந்த பிரச்சனையை பத்தியே கொண்டு வரல. ஆனா நிச்சயமா அடுத்த வாரம் இருக்கு பாத்தீங்களா, அது கொண்டு வந்துருவாரு. ஏன்னா நீங்க தொடர்ச்சியா இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா பண்ணிருக்காங்க. இப்ப பிக் பாஸ் சொல்ல ஏற்கனவே எல்லாரையும் உட்கார வச்சு திட்டினாரு பாத்தீங்களா, அப்படி திட்டும் போதே இவங்களுக்கு ஹைலைட்டா சொன்னாரு கமருதீன், அதுக்கப்புறம் வந்து பார்வதி நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லி 2 வாட்டி பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான கான்சிக்வன்ஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அந்த கருத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.